பேசுங்கண்ணே. இந்த எம்டிஆர் இருக்கிற சேரெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க. உட்காருங்க எல்லாரும். மல்ல சமுத்திரமா இல்லை, இது தாவேக்காவின் நல்ல சமுத்திரமா? என்று மயங்கி போகிற அளவிற்கு மாநாடுகள் துறக்கிற வகையில் நடைபெறுகின்ற கொள்கை விளக்க பொதுக்கூட்ட நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட தமிழ் விடுதலையாகட்டும், எங்கள் தலைவன் விஜய் தமிழ்நாட்டை ஆளட்டும் என்று அதிகாரத்தை துறந்து களத்துக்கு வந்திருக்கிற என் மனமெல்லாம் மகுடம் தரித்திருக்கிற மதிப்பிற்குரிய டாக்டர், வணக்கத்திற்குரிய டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் உறுதிமொழி ஏற்றிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தங்கை மெஹர் நிஷா அவர்களே, வெல்வெட்டு தமிழில் கல்வெட்டு கவிதையை அரங்கேற்றியிருக்கின்ற கவிஞர் கதிர் அவர்களே, இந்த முத்தான முயற்சிக்கு வித்தாக விழுந்திருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் முத்துசாமி அவர்களே, மல்லசமுத்திரம் செயலாளர் தனபால் அவர்களே, ஒரு புறநானூற்று மங்கை போர்முரசம் எழுப்பியதைப் போல உரையாற்றியிருக்கின்ற கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் தங்கை தேன்மொழி பிரசன்னா அவர்களே, ஊடக ஒருங்கிணைப்பாளர் என் உள்ளம் கவர்ந்த கள்வன் தம்பி ரமேஷ் அவர்களே, மக்களின் மொழியில் பேசி உங்கள் மனங்களில் ஒரு நாற்காலியை போட்டுவிட்ட என்னுடைய நல்ல நண்பன், கழகத்திற்கு புதியவனாக வந்த என்னை இன்றைக்கு ஆற்றுப்படுத்துகிற என் ஆருயிர் நண்பர் ராஜ்மோகன் அவர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கிற நிர்வாகிகளே, காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, கற்றறிந்த சான்றோர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் நல்கி கொண்டிருக்கிற காவல்துறையை சார்ந்த கண்ணியத்திற்குரிய அதிகாரிகளே, எல்லாவற்றுக்கு மேலாக
தன்னிகரில்லாத தலைவன், காலம் தந்த நன்கொடை, விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்த விடை, தடைகளை தகர்த்து தடங்கோள் தட்டி தாவி வருகிற காவிரி போல தமிழக அரசியலில் புறப்பட்டிருக்கின்ற தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் விஜயின் சொந்தங்களே வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மல்லசமுத்திரத்திற்கு வந்திருக்கிறேன். கற்பம் கடம் கொண்ட பொற்புடை தெய்வம் மாடக்கூடல் மதுரையம்பதியில் கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்ட தன்னுடைய கணவன் கோவலனுக்காக நீதி கேட்டு, யாரையோ நீ என்று பாண்டி நெடுஞ்செழியன் கேட்க, தேராமன்னா செப்புடையன் என்று புல்லாங்குழலிலும் புரட்சி வெடிக்கும் என்பதை மதுரையிலே நிலைநாட்டி தன்னுடைய இடது மார்பை திருகி எறிந்து மதுரையை தீக்கிரையாக்கி வானகம் போவதற்கு வந்த கண்ணகி ஏறிய மலை எங்கள் திருச்செங்கோடு மலை. இந்த திருச்செங்கோட்டில்தான் 7வது நூற்றாண்டில் கொரோனா போன்ற ஒரு கொடிய குளிர் ஜுரத்தால் அன்றைக்கு அடியார் பெருமக்கள் காய்ச்சலில் விழுந்து கிடந்த பொழுது அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் பதிகம்பாடி அவர்களை மீட்டெடுத்த ஞானசம்பந்தன் பாடல் பெற்ற திருத்தலம் திருச்செங்கோட்டில். ஆணுக்கு பெண் இணைதான் என்று புதுமையாக சிந்திக்கிற இந்த பூவுலகத்திற்கு தன்னுடைய உடலிலேயே பாதியை கொடுத்த எம்பெருமான் சிவன் அருள்பாலிக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கின்ற திருச்செங்கோட்டில் அதற்கு அரணாக அமைந்திருக்கின்ற மல்லசமுத்திரத்தில் பொதுக்கூட்டம் வாஸ் சம்பத் உன்னுடைய உரை தாஸ் சம்பத் என்று அருண்ராஜ் ஐஆர்எஸ் அழைத்து அவருடைய ஆணவியை நிறைவேற்ற உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். மேடையின் பின்பக்கம் பார்க்கிறேன் தலைவரின் படம், எங்கள் கொள்கை தலைவரின் படம். தை மாத தகத்தகாய குளிரில் திறந்த மேடை. நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்டனித்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வெள்ளலார், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகாலன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வெள்ளலார், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், மல்லசமுத்திரத்தில் மாநாடு போல் ஒரு கூட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றான் எங்கள் அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்று நாளும் நாளும் நினைத்து நெகிழுகிற ஒரு மகாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் உரையாற்ற வந்திருக்கிறேன். மல்லசமுத்திரம் கொங்கு சீமையின் குணமும் மனமும் மாறாமல் அந்த குணத்தை தக்க வைத்து கொடுக்கிற ஊர் கொங்கு சீமையில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அந்த ஊரின் பெயர் மல்லசமுத்திரம். கழகத்தினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக உங்கள் முன்னால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஆட்சி மாற்றம் தேவை, அரசியல் மாற்றம் தேவை என்று தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட காலம் தவம் இருந்தார்கள். அதை இட்டு நிரப்புவதற்கு வந்தார். கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார்.
அந்த கட்சி மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டது. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் என்று பேசப்பட்ட கபில்சலம் கருப்பையா மூப்பனார் வந்தார். தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அவர் கல்லறை குயிலானதற்கு பிறகு அவருடைய புதல்வன் JK வாசன் அந்த கட்சி மிக குறைந்த விலைக்கு மோடிக்கு விற்றுவிட்டார். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு விளிம்பு நிலை மக்களின் மீது பாசம் கொண்ட கேப்டன் பிரபாகரன் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு எந்த இடத்தில் நிற்கிறது என்று மச்சான் சதீஷுக்கே கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் உலகநாயகன் கமலஹாசன், என்னுடைய தமிழ் சினிமாவிற்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித் தருகிற போகிறவன் கமலஹாசன் என்று நான் நம்பியிருந்தேன். அந்த கமலஹாசன் தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து திமுகவிற்கு எதிராக ஒரு போரை அறிவித்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். இன்றைக்கு கமலஹாசன் டார்ச்சை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தின் திண்ணையில் ஒரு ஓரத்தில் படுத்து கிடக்கிறார். அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் சிங்கத்தமிழன் சீமா தமிழ் தேசியத்தின் தன்னிகரில்லாத தலைவன் பிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா, ஹோசிமின் போன்ற நிகரற்ற வீரர்களை விடவும் நிகரற்ற வீரன் என்று தமிழர்கள் கொண்டாடுகிற எங்கள் தம்பி பிரபாகரன் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்திய ஒரு ஈனப்பயல். அவன் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அது அடக்கம் செய்யப்படுகிறது. எல்லா கட்சிகளும் தோற்ற பிறகு, தொலைந்ததற்கு பிறகு அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் சாத்தியம் இல்லையா என்று தமிழ்நாட்டு மக்கள் கவலையோடு காத்திருந்த பொழுது உங்கள் கவலைக்கு மருந்தாகிறேன், விருந்தாகிறேன், இதோ தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குகிறேன் என்று எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஆண்டுகள் 2 முடிந்து விட்டது. நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகம் குருஷேத்திரத்திற்கு அணியமாகிவிட்டது. நடைபெறுகிற குருஷேத்திரத்தில் ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனாக எங்கள் தலைவர் களத்தில் நிற்கப் போகிறார். கழகத்திலே களம் காணுவதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் வாருங்கள், விருப்பமனு கொடுக்க வாருங்கள் என்று கேட்டால் டாக்டர் அருண்ராஜுக்கு சொல்லுகிறேன், என் தம்பி ராஜமோகனுக்கு சொல்லுகிறேன், ஒரு மாணவனாக அரசியலை பயின்று கொண்டிருக்கிற நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியில் களம் காணுவதற்கு 10,000 பேர் 2.5 மணி நேரத்தில் விருப்பமனு பெற்றார்கள் என்றால் இந்தியாவிலே அது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமே அந்த தகுதி உண்டு. நானே வியர்த்து போனேன். நான் முந்தி என்று போருக்கு வருகிறார்கள். அதிகாரத்தில் இருப்பது திமுக, அது ஒரு நவீன ரக ஒட்டுண்ணி. டெல்லியிலே அதிகாரத்தில் இருப்பது பிஜேபி, அவர்கள் இந்த நாட்டில் மிருக நியாயம் கூட இல்லாத மிலேச்சத்தனமான பாசிஸ்டுகள். நான் இன்னும் டாக்டருக்கு சொல்லுகிறேன், இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் 2 வல்லாதிக்கங்களை எதிர்த்து இயங்குகிற ஆற்றலும் பேராண்மையும் உள்ள ஒரே தலைவன் எங்கள் தலைவர் விஜய் என்பதை நாங்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம். நாங்கள் கூட்டணிக்காக கதவு திறந்து வைக்கவில்லை. கூட்டணிக்கு நாங்கள் யாரும் பேரம் பேசவில்லை. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன. அப்பொழுதும் எங்கள் தலைவர் அணியோடு வருவான், ஆட்பெரும் சேனையோடு வருவான், களத்திலே நிற்குகிற பகைகளை பந்தாட வருவான். இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் 2 அதிகார சக்திகளை இந்த நாட்டிலே மூச்சு திணற வைப்பான்.
என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தென் திசை குமரி முதல் திருத்தணிமலை எல்லை வரையிலும் பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கிறது. நான் எங்கே போனாலும் நாங்கள் சம்பத் மிகச் சாமானியவன், நான் மிக சாதாரணமானவன், நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவைக்கும் போராடுகிறவன். நான் மல்ல சமுத்திரத்தில் சொல்லுகிறேன், என்னுடைய 39 ஆண்டு கால மேடை அனுபவத்தில் இத்தனை இளைஞர்களை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் கிடைத்திருக்கிறது. இந்த இளைஞர்கள் இந்த இயக்கத்தினுடைய வெற்றியை தீர்மானிப்பார்கள். 1 கோடி இளைஞர்களும் இந்த சமூகத்தை தலைவிதியை நிர்ணயிக்கிற தாய்மார்களும் எங்கள் தலைவர் பக்கம் கண்மூடிக்கொண்டு அவரை ஆதரிக்க களத்தில் நிற்கிறார்கள். திமுகவினுடைய 6 கால்கள் அசைகின்றன. அறிவாலயத்தினுடைய அஸ்திவாரம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அருப்புக்கோட்டைக்கு பக்கத்திலே கல்குறிச்சி என்கிற இடத்திலே மண்டல மகாநாடு, இளைஞரணியின் மண்டல மகாநாடு. 1 லட்சம் இளைஞர்கள், நாட்டினுடைய முதலமைச்சர், எங்கள் தலைவர் அணிந்திருக்கிற கால் சட்டை பேண்டை போன்ற ஒரு பேண்ட், எங்கள் தலைவர் போடுவது போல வெள்ளை சட்டை, ஒரு பேண்ட் நிறம் கூட எனக்கு வேறு கிடைக்கவில்லையா? அவர் என்ன ராம் டாக் கூட்டத்துக்கு மத்தியிலே நடந்து வருகிறார். இதை தொடங்கி வைத்ததே எங்கள் தலைவர் தான். விக்கிரவாண்டியில் தொடங்கினார், அதை மதுரையில் தொடர்ந்தார். உலகம் அண்ணாந்து பார்க்கிற கோலாலம்பூரில் மலேசியாவில் ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் உலகமே பார்த்து ஆச்சரியப்படுகிற வகையிலே என் தலைவன் பட்டாள நடை நடந்து ராம்பு வாக்கு வந்தார். எங்கள் தலைவர் வந்தால் என்றால் நீயும் வருவதா? உங்களுக்கு சொந்த புத்தியே கிடையாதாடா? யானை ஆட்டுதுன்னு கழுத ஆட்டலாமாடா? யானைக்கு இருக்கிறது ஆட்டுகிறது, கழுதைக்கு எங்கடா இருக்கிறது? என்ன இப்படி நாடகம் போடுகிறீர்கள்? மீண்டும் எங்கள் ஆட்சி வரும் என்கிறீர்கள். எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டை? எந்த நிலைமையில் இருக்கிறது? எங்களை பார்த்து தம்பி உதயநிதி திமுகவின் வருங்காலம், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் மல்லசமுத்திரத்தில் இருந்தால் சொல்லுகிறேன், திமுகவின் கதையை முடிக்கப் போகிறவரே உதயநிதி தான். அவரே கூற்றுவனாக மாறுகிறான். திமுகவிலே உழைத்தவர்கள் இல்லையா? உருக்குலைந்தவர்கள் இல்லையா? ஆன முதலில் அதிகம் செலவழித்தவர்கள் இல்லையா? சிறை சென்றவர்கள் இல்லையா? சித்திரவதை அனுபவித்தவர்கள் இல்லையா? திருச்செங்கோட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்கிறேன். நான் கேட்கிறேன், நீங்கள் எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள்? கழகத்தில் திமுகவில் பாடுபட்டவர்களுக்கு பரிசுண்டா? 30 ஆண்டு காலம் நகர செயலராக இருந்தான் திருச்செங்கோட்டிலே முரசொலி முத்து. அவன் குடும்பம் படுகிற பாடன. கொள்கைக்காகவே வாழ்ந்தவர் புலவர் நடேசன் திருச்செங்கோட்டில். அவருடைய குடும்பம் இன்றைக்கு என்ன கதியில் இருக்கிறது? உதயநிதியை விட்டால் திமுகவிலே ஆள் இல்லையா? திமுக உழைத்தவர்களுக்கு பங்கு கொடுத்தீர்களா? ஏன் உன்னை உன்னுடைய மகனை விட்டால் திமுகவை யாரும் காப்பாற்ற முடியாதா? உன்னுடைய உயிரை காப்பதற்கு சென்னை சிறைச்சாலையில் தன்னுயிரை தந்தான் சிங்கத்தமிழன் சிட்டிபாபு. அவனுடைய குடும்பம் எங்கே? தலைநகர் சென்னையில் படை நிறுத்தியவர்களுக்கு திமுகவில் இடம் இருக்கிறதா? ஒரு யுத்த காலத்தில் காங்கிரஸ் வல்லாதிக்கத்தை எதிர்க்கிற களத்தில் மிசா என்கிற அக்கினியாற்றில் குளித்தவர்களுக்கு திமுகவிலே மகுடம் உண்டா? மதிப்புண்டா? உதயநிதி என்ன அவதார புருஷனா? உனக்கு என்ன தெரியும்? இன்றைக்கு நான் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன்,
நான் உதயநிதிக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வெறும் உதயநிதி அல்ல, நீங்கள் திமுகவின் இளைஞரணி செயலாளர் என்பதையும் தாண்டி அரசியல் அமைப்பு சட்டப்படி நீங்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். நீங்கள் எங்களை புதிய அடிமைகள் என்கிறான். எங்கள் தலைவனை அடிமை என்று நீ பேசுகிறாய். எனக்கு நெஞ்சு கொதிக்கிறது. அடிமையாவர் நீங்கள் அல்லவா அடிமை? நிதி ஆயோக் கூட்டத்தில் 4 வருடம் போகாத நாடாளும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போறார். ஏன்? டாஸ்மாக் எம்டி விசாகன் IAS வீட்டில் ரெய்டு, தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலகத்தில் ரெய்டு, உதயநிதியினுடைய உற்ற நண்பன் டான் பிச்சேல்ஸ் ஆகாஷ் மீது அமலாக்கத்துறை ரெய்டு, அவனுடைய நண்பன் ரதீஷ் மீது ரெய்டு. அடுத்த இலக்கு டெல்லிக்கு உதயநிதியாக இருந்தது. ஆகவே மகனுக்கு ஆபத்து, மகன் கையில் விலங்கேறப் போகிறது என்கிற அச்சத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு டெல்லியில் மோடிக்கு அடிமையாக இருந்தது ஸ்டாலின் தானே தவிர எங்கள் தலைவரா? நீங்கள் அல்லவா அடிமைகள். அடிமை என்பதை காட்டிக்கொள்ள மறுக்கிறீர்கள். நீங்கள் பிஜேபியை எதிர்க்கிறீர்களே, உண்மைதானா? உங்களுக்குள்ளே கள்ள கூட்டணி என்று எங்கள் தலைவர் விஜய் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் சொன்னார். உண்டா இல்லையா? நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், உதயநிதி அடிமை இல்லையா? நீங்கள் சனாதன ஒழிப்பு மகாநாட்டில் உரையாற்றினீர்கள். உங்கள் மீது எங்கே வழக்கு உதயநிதி? ஜம்மு காஷ்மீரில் வழக்கு, பீகாரில் வழக்கு, ராஜஸ்தானில் வழக்கு, மகாராஷ்டிராவில் வழக்கு, பீகாரில் வழக்கு, கர்நாடகத்தில் வழக்கு. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இத்தனை மாநிலங்களில் வழக்கு. ஏன் உதயநிதி கைது செய்யப்படவில்லை? ஏன் உதயநிதி ஜம்முவுக்கு போகவில்லை? பீகாருக்கு ஏன் போகவில்லை? ஏன் வழக்கை சந்திக்கவில்லை? நீங்கள் அடிமையாக இருந்த காரணத்தால், நீங்கள் அடிமையாக இருக்க ஒப்புக்கொண்டதால் நீங்கள் தப்பித்தீர்கள். நீங்கள் அடிமையா, நாங்கள் அடிமையா? உதயநிதி இப்படி அடிமை என்று பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் நாக்கு இன்னும் வன்மையாக உங்களை கடித்து குதறும். நாங்கள் அடிமையா? காலம் தந்த தலைவன் எங்கள் தளபதி விஜய் இயல்பாக இருக்கிறார், இயற்கையாக இருக்கிறார். வானத்தில் உச்சியில் பறக்கிற பறவைக்கு தரையில் இருக்கிற மேடு பள்ளங்கள் கண்ணுக்கு தெரியாது. எங்கள் தலைவர் விஜய் உச்சியில் பறக்கிற பறவை. அவர் பாகுபாடு இல்லாமல் ஒரு அரசியல் நடத்துகிறார். அவர் இந்த நாட்டில் பாலின பாகுபாடும் இல்லாமல் அரசியல் நடத்துகிறார். அவருக்கு எங்கே போனாலும் கூட்டம் வருகிறது. ராஜ்மோகன் சொன்னார், அங்கே இளைஞரணி மாநாடு நடக்கிறது என்று. மாநாடு 6 மணிக்கே முடிந்து விட்டது. நாம் வல்ல சமுத்திரத்தில் தொடங்குகிற பொழுது அவர்கள் முடித்து விட்டார்கள். அவர்கள் முடிந்து போவார்கள். இப்ப எங்க தலைவர் எங்க பேசினாலும் அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த பேச்சு எல்லா இடத்திலும் எதிரொலிக்கிறது. கச்சத்தீவை மீட்போம் என்று கச்சத்தீவை விட்டுக் கொடுத்த திமுகவே பேசுகிறது. கோட்டையில் கொடியேற்றி வைத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பேசினார். தமிழ்நாடு முழுக்க அந்த குரல் எதிரொலிக்கிறது.
ஆனால் எங்கள் தலைவர் தளபதி விஜய் கச்சத்தீவை மீட்கத்தான் வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இலங்கையினுடைய எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதை எதிரொலிக்கிறார் என்றால் எங்கள் தலைவனுடைய குரல் இலங்கை வரைக்கும் கேட்கிறது. உங்க குரல் கேட்டுதா? எங்கள் தலைவர் ராணி வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக அறிவித்தார். நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், எங்கள் தலைவர் பெண்களை மதிக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். ராணி வேலுநாச்சியார் கொள்ளை கொடிபிரிக்க வென்ற வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சமரிட்டவள், ஏகாதிபத்தியத்தினுடைய கனவிலே கல்லறிந்தவள். அவருடைய காதல் கணவன் முத்துவடுகநாதர் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய மன்னர். காண பெயரர் என்று ஒரு பாடல் பெற்ற திருத்தலம், இன்றைக்கு அது காளையார் கோவில். அந்த கோவிலுக்குள்ளே சாமி தரிசனத்திற்கு மாமன்னர் முத்துவடுகநாதர் சாமி தரிசனத்திற்கு போற பொழுது கோவிலுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டார். மாலை சூட்டிய மணாளன் கொலை செய்யப்பட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு வீட்டில் இருந்து கண்ணீரோடும் கம்பலையோடும் கோவிலுக்குள்ளே புகுந்து மறைந்து கிடக்கின்ற மரித்து கிடக்கிற கணவனுடைய மார்பில் வழிந்த இரத்தத்தை எடுத்து நெற்றியில் பூசி காளையார் கோவிலில் இருந்து திண்டுக்கல் விருப்பாட்சி வரைக்கும் நடந்தே போனார். கணவரை பறிகொடுத்ததற்கு பிறகு 8 மொழி தெரியும் எங்கள் வேலுநாச்சியாருக்கு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தை எதிர்க்கிற போரில் திண்டுக்கல் கோட்டை கைப்பற்றி மைசூர் புலி ஹைதர் அலி அங்கே முகாமிட்டிருந்தார். ஹைதர் அலியை சந்தித்தார். அவருக்கு தெரிந்த மொழியில் பேசினார். சிவகங்கை மீட்கிற போரில் உனக்கு நான் துணை நிற்பேன் என்று என் பெருமைக்குரியவர்களே 4000 ராணுவ வீரர்களை ராணி வேலுநாச்சியாருக்கு கொடுத்தனுப்பி 4000 ராணுவ வீரர்களோடு திருப்பி சிவகங்கை வரைக்கும் நடந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பெண்ணம் பெரிய படையை தகர்த்து சிதறடித்து ஓட ஓட விரட்டி சிவகங்கையில் வாகை பூவை சூடி மீண்டும் மகாராணியாக முடிசூட்டி கொண்டாள் ராணி வேலுநாச்சியார். தமிழ்நாட்டு அரசியல்ல யாருக்காவது தெரியுமா ராணி வேலுநாச்சியார? எவனாவது சொல்லியிருக்கானா இதுவரைக்கும்? எங்க தலைவர் வழிகாட்டி தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு மதுரைக்கு போகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் என் அண்ணன் ஸ்டாலின். அங்கே கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு ராணி வேலுநாச்சியார் மேம்பாலம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் சூட்டுகிறார் என்றால் அதற்கு பெயர் சூட்டுவதற்கு காரணமே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் பெயர் சூட்டுகிறார் என்றால் நாளைக்கு வரப்போகிற முதலமைச்சர் விஜய்தான் காரணம். என் பெருமைக்குரியவர்களே, விஜயமங்கலத்திற்கு வந்தார். ஈரோட்டுக்கு அருகில் அண்ணன் செங்கோட்டையின் ஏற்பாடு. காளிங்கராயனை பற்றி பேசினார். தவிடு விற்ற காசு தாழ்வாரம் வரைக்கும் கிடக்கிறது, மோர் விற்ற காசு முகர் வரைக்கும் கிடக்கிறது. காளிங்கராயனிடத்தில் அணையை கட்டென்று பெற்றதாய் சொன்னாள். காளிங்கராயன் அணை கட்டி முடிக்கப்பட்டது. அந்த காளிங்கராயனுடைய தாய்ப்பாசத்தை விதந்து எங்கள் தலைவர் பேசினார். இன்றைக்கு காளிங்கராயன் என்கிற பெயரை தமிழ்நாட்டில் நம்முடைய நாடாளுகிற தமிழ்நாட்டினுடைய முதல்வர் காளிங்கராயன் பெயரை இன்றைக்கு உச்சரிக்கிறார் என்றால் அதற்கு எங்கள் தலைவர் விஜய்தான் காரணம் என்பதையும் மறந்துவிடாது. ஆகவே அதிர்வுகள், ஆச்சரியங்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்தை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததில்லை. உலகத்தில் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத இளைஞர்கள் கிடைத்திருக்கிறார்கள். தாவைக்காவை ஏற்காதவர்கள் மல்லசமுத்திரத்தில் இருந்தால் ஒரு 30 ஆண்டு கால மேடை அனுபவம் உள்ள நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், வருகிற தேர்தலில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் totally break down. நண்பர் ராஜ்மோகனுக்கு நினைவூட்டுகிறேன், எல்லாவிடத்திலும் சொல்லுங்கள், தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் யார்? அந்த பொறுப்பை யார் வகிக்கிறார்?
அண்ணன் ஈரோடு முத்துசாமி. ஆனால் முடிவெடுக்கிறவர் யார்? கோப்பிலே பார்வையிடுவது யார்? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது யார்? பல கோடி தேடுவது யார்? இந்த அநியாயத்தை கூச்சமில்லாமல் கோபாலபுரத்தின் கொல்லைப்புற வழியாக போய் திமுகவில் தஞ்சமடைந்த ஒருவன் தான் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறவர் முத்துசாமி. ஆனால் அந்த அமைச்சரை இயக்குகிறவன் இந்த நாட்டில் ஒரு அனாதை என்றால் இந்த கேவலமான அரசியலை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு நிர்வாகத்தில் ஒரு அத்துமீறல். யார் அமைச்சர்னே தெரியல. கோட்டைக்கு போனால் எந்த அமைச்சர் அலுவலகத்திலும் ஒரு அமைச்சர் கிடையாது. எல்லாம் ஆளா பறக்கிறான். எங்கெல்லாமோ ஊர்தாலி அறுக்க முடியுமோ அறுக்கிறான். திமுக தொண்டர்களை எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி ஒரு மோசமான நிர்வாகத்தை தருகிறார். திராவிட மாடல் அரசு என்கிறார். திரும்ப திரும்ப பொய் சொல்லுகிறீர்கள். உங்கள் பொய்க்கு இன்றைக்கு கணக்கில்லை. நான் கேட்கிறேன், நீ திராவிட மாடல் முதலமைச்சர்னு சொன்னா இன்றைக்கு என் பெருமைக்குரியவர்களே, எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். ஏதோ தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுதுங்கிறியே. எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது விசாரணைக்கு ஆஜராகி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் வாதிட்டார் என்கிற பெருமை மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு பொருந்துமே தவிர உனக்கு பொருந்துமா? நீங்கள் அடிமைகள். நீங்கள் தான் நவீன அடிமைகள். தமிழ்நாட்டில் எங்க கொண்டு விட்டுருக்க நீ? இதோ என் தாய்மார்கள் இருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லுகிறார். நாஞ்சில் சம்பத் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. 12 மணிக்கு டாஸ்மாக் கடை திறக்கும் என்றால் காலை 9 மணிக்கு அந்த டாஸ்மாக் கடையில் வாசலில் இருக்கிறான் என் அண்ணனும் தம்பி. எல்லாம் உழைக்கிறவன். கைவிலிக்க வேலை செய்து காலத்தை கடத்த வேண்டியவன். ஒரு நாள் அவன் கிடைக்கிற ஊதியம் 600 700 800. அந்த ஊதியத்தை கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் கொடுத்துவிட்டு வீசிய கையோடும் வெறும் கையோடும் வருகிறான். அரசு வழங்குகிற விநியோக திட்டத்தில் வழங்குகிற அரிசியை சமைத்து ஒரு கூட்டு கூட வைத்துக் கொள்ளாமல் வெறும் கஞ்சி குடித்து காலம் தள்ளுகிற என் தங்கை சகோதரிகள் மட்டும் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர். போதையில்லாத தமிழகம் எங்கள் தலைவர் விஜய் இவர்களின் வாக்குறுதி. அதை நடைமுறைப்படுத்துவோம். எந்த வாக்குறுதியை மக்கள் ஏற்பார்கள் என்று கணிக்கிற தகுதி எங்கள் கட்சியில் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்றைக்கு அந்த குழுவிற்கு அவர் தலைமை பொறுப்பேற்று இன்றைக்கு கோவையில் சந்தித்து விட்டுத்தான் மல்லசமுத்திரத்துக்கு வந்திருக்கிறார். நிறைய சீர்திருத்தங்கள். பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் சிகரெட்டு புகைந்தெறிய, கீழ்வானம் சிவந்தெறிய, பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 1 கோடி பேர் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்குவது எப்படி? டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் 5000 பேரை வேலைக்கு எடுக்கிறார்கள் என்றால் மிகுந்த கவலையோடு சொல்கிறேன், 23 லட்சம் பேர் இந்த பரீட்சையை எழுதுகிறார்கள். வேலைக்கு எடுக்க போவது 5000, தேர்வு எழுதுகிறவர்கள் 23 லட்சம். நான் முதலமைச்சர் ஸ்டாலினிடத்தில் கேட்கிறேன், இந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு உன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு முடிவெடுத்தீர்களா? அமைச்சர்கள் மட்டுமல்ல கொள்ளைக்காரர்கள், அமைச்சருடைய உதவியாளர்களே இன்றைக்கு கொள்ளைக்காரர்கள். ஒரு அரசியல் இதழில் ஒரே ஒரு மந்திரி, அந்த மந்திரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர். அந்த அமைச்சருடைய உதவியாளரிடத்தில் கையில் மட்டும் 30 கோடி ரூபாய் இருக்கிறது. இன்றைக்கு கல்குறிச்சியில் மாநாடு நடத்தினானே நிதி அமைச்சர், அவனுடைய பிஏ இடத்தில் மட்டும்
300 கோடி ரூபாய் இருக்கிறது என்று தகவல் வருகிறது. இப்படி கோடி கோடியாக அமைச்சர்களும் பிஏக்களும் அடித்த தர்பாரில் திமுக நசுங்கி விட்டது என்பது மட்டுமல்ல, திமுக இன்றைக்கு மெலிந்து விட்டது. இப்படி ஒரு கொள்ளை எங்கள் தலைவன் தான் மாநில மாவட்ட செயல்வீர்கள் கூட்டத்தில் கடல் மல்லையில் சொன்னான், ஊழலற்ற நிர்வாகத்தை நான் தமிழ்நாட்டுக்கு தருவேன் என்று உத்தரவாதப்படுத்தினார். 40 கோடி ரூபாய்க்கு மல்லசமுத்திரத்திலிருந்து திருச்செங்கோடு வரைக்கும் சாலை போடுகிறீர்கள் என்றால் 40 கோடி ரூபாய்க்கு போடுகிற சாலைக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் 40 லட்சம் ரூபாய் கேட்கிறார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம். எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, யாரும் இன்னைக்கு நிம்மதியாக இல்லை. இப்படி ஒரு கேடுகட்ட நிர்வாகம். இந்தியை எதிர்க்கிறோம் என்கிற பெயரால் இந்தி பள்ளிகளை அவர்களே நடத்துவார்கள். உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்று என்று நித்தமும் ஒரு பொய் சொல்வார்கள். இன்னைக்கு எங்கள் தளபதியை பார்த்து தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தலைவரை குற்றம் சாட்டு வைக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரு சபாநாயகர் அரசியல் பேசுகிற அநியாயத்தை இப்போதுதான் நாடு பார்க்கிறது. இன்றைக்கு அவருடைய சொந்த தொகுதி ராதாபுரம் பட்ட பகலிலே பட்டா போடுகிற பாவத்தை தான் அப்பாவு தப்பு தப்பாக நாளும் செய்கிறார். அவர் போய் எங்கள் தலைவரை குற்றம் சாட்டுகிறார். குற்றம் சாட்டுவதற்கு இருக்கிற உங்கள் உரிமையை நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. ரைட் டு டிவர், ரைட் டு கிரிட்டிசைஸ். எல்லா விமர்சனங்களை வரவேற்கிறோம். உங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு தாவைக்கா என்கிற பெரும் படை தயார் நிலையில் இருக்கிறது. யுத்தம் சமீபித்து விட்டது, யுத்தம் வாசலுக்கு வந்து விட்டது. இந்த திருச்செங்கோடு களத்தில் யார் நிற்பார்கள் என்று நான் சொல்லக்கூடாது. யார் நின்றாலும் வாக்கை எங்கள் விசில் சின்னத்திற்கு வழங்க வேண்டும். எங்களுக்கு எங்க தலைவர் ரொம்ப லக்கானவன். இல்லைன்னா எங்க தலைவனுக்கு விசில் சின்னம் கிடைக்குமா? இப்ப எல்லோரு கையிலும் விசில், எல்லோரு கையிலும் விசில். காணப்பறவையின் கலகல என வருகிற ஓசையை விட எங்கள் பெண்கள் தயிர் கடை பொழுது வருகிற மத்தோசையை விட, தண்ணீரை ஏரியிலிருந்து மடை மாற்றுவதற்கு மதகுகளை திறக்கும் பொழுது வருகிற அந்த ஓசையை விட, குற்றாலத்திலிருந்து தண்ணீர் கும்மாளமுட்டு கீழே விழுகின்ற ஓசையை விட, பாடும் பறவைகளின் ஓசையை விட, ஓடும் மேகங்களின் ஓசையை விட, ஆரவாரம் செய்யக்கூடிய ஆழக்கடல் அலைகள் எழுப்புகின்ற ஓசையை விட எங்கள் விசில் ஓசை தமிழ்நாடு முழுவதும் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் இன்றைக்கு விசில் ஓசை கேட்கிறது. தேர்தல் வந்துவிட்டது. நாஞ்சில் சம்பத் யுத்த காலத்தில் மல்லசமுத்திரத்திற்கு வருவேனா தெரியாது. ஆகவே விசில் சின்னத்தில் வாக்களிங்க, இப்பொழுதே அணியமாகுங்கள். பல்லாயிரம் கோடி ரூபாய் திரட்டி வைத்திருக்கிறார்கள் திமுகவில். வாக்குக்கு ஓட்டு போடுகிற கலாச்சாரத்தை அறிமுகம் செய்து திமுக தான். பணம் தந்து உங்களை ஏய்க்க பார்ப்பார்கள், ஏமாற்ற பார்ப்பார்கள். ஒரு ஓட்டு, அதுதான் ஒரு விரல் புரட்சி என்றார் எங்கள் தலைவர் விஜய். அந்த ஓட்டை விசிலுக்கு நீங்கள் போடுங்கள். நிறைய பேர் சொல்லுவான் சுடுகாட்டில் சமதர்மம் இருக்குன்னு. சுடுகாட்டில் ஒன்றும் சமதர்மம் கிடையாது. என் பெருமைக்குரியவர்களை, சுடுகாட்டில் சமதர்மம் இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாப்பு பாடகன், அவனை அடக்கம் செய்வதற்கு தங்கத்தாலான சவப்பெட்டி தயாரித்தவனை அடக்கம் செய்தார்கள். என் பெருமைக்குரியவர்களே, ஜவஹர்லால் நேரு என்கிற மகத்தான தலைவன் மறைந்த பொழுது அன்றைக்கு தகனம் செய்வதற்கு ஆவின் நெய்யை குடம் குடமாக கொட்டினார்கள். இந்த நாட்டில் தகனம் செய்வதில் கூட ஒரே நிலைப்பாடு இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்தார். அவர் மறைய மாட்டார் என்று இந்த மண் நம்பி இருந்தது. ஒரு நாள் எம்ஜிஆர் கண்ணை மூடினார். இறுதி ஊர்வலம் நடக்கிறது. எனக்கு வகுப்படுத்த என்னுடைய ஆசிரியர் என் அண்ணன் வலம்புரிஜான் தான் அந்த இறுதி ஊர்வலத்தை வர்ணித்துக் கொண்டிருந்தார். அந்த இறுதி ஊர்வலம் புகழ்பெற்ற மன்னாதி மன்னன், நினைத்ததை முடிக்கிறவன், தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்த சரித்திர தலைவர் எம்ஜிஆரின் உறுதி ஊர்வலம் நடைபெறுகிறது.
அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு சென்னை மெரினா கடற்கரைக்கு கொண்டு வருகிறார்கள். மண்ணை தோண்டுகிறார்கள் அடக்கம் செய்வதற்கு. அப்போதுதான் என் அண்ணன் வலம்புரிஜான் சொன்னான், தங்கத்தை எடுப்பதற்குத்தான் மண்ணை தோண்டுவார்கள், ஆனால் இன்றைக்குத்தான் தங்கத்தை புதைப்பதற்கு மண்ணை தோண்டுகிறார்கள் என்றார். அன்றைக்கு அந்த மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை அடக்கம் செய்தார்கள். அப்போதுதான் என் அண்ணன் வலம்புரிஜான் சொன்னான், எப்பொழுதும் சூரியன் மேற்கு திசையில் தான் அஸ்தமனமாகும், இன்றைக்குத்தான் எங்கள் சூரியன் கிழக்கு திசையில் அஸ்தமாகிறது என்றான். ஆகவே இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து, பகலில் செத்தால் பாடை வாங்க வழியில்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழியில்லை என்று ஏழைகள் வாழுகிற நாட்டில் சுடுகாட்டில் கூட சமதர்மம் இல்லை. சமதர்மம் சாத்தியமாகிற இடம் ஒரே வாக்குச்சாவடி மட்டும்தான். அருண்ராஜ் ஐஆர்எஸ் டாக்டர் பட்டம் பெற்ற அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கும் ஒரு ஓட்டு தான். பொறியியல் பட்டம் பெற்ற ராஜ்மோகனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஊராட்சி மன்ற தலைவர் முத்துசாமிக்கும் ஒரு ஓட்டு தான். பிரசன்னாவுக்கும் ஒரு ஓட்டு தான். தேன்மொழிக்கும் ஒரு ஓட்டு தான். எல்லோருக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு ஓட்டின் மூலம்தான் நாட்டில் படிந்திருக்கிற கேட்டை மாற்ற முடியும். இந்த ஓட்டை விற்றுவிடாதீர்கள். த ரெவல்யூஷன் நாட் பை புல்லட்ஸ், இது அண்ணா சொன்னது. த ரெவல்யூஷன் நாட் பை புல்லட்ஸ். ஓட்டுகளின் மூலம்தான், வேட்டுகளின் மூலம் அல்ல, ஓட்டுகளின் மூலம் மாற்றத்தை கொண்டு வருகிற ஜனநாயக தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜனநாயகன் வருகிற பொழுது ஜனநாயகத்திற்கான தேர்தலும் நடக்கும். அந்த தேர்தலில் உங்கள் வாக்குகளை ஆசையாக விசிலுக்கு நீங்கள் அள்ளி வழங்கி திருச்செங்கோடு வேட்பாளர் தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கிற நல்ல செய்தியை நீங்கள் நாட்டுக்கு தர வேண்டும் என்று கேட்டு, இந்த வசந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற டாக்டர் அருண்ராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லி, இத்தனை நேரம் எளியவன் என்னுடைய பேச்சை செவிகொடுத்து கேட்ட உங்கள் கால் மலரில் என் கண் மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.